இனி வணக்கம். இன்றைக்கி டென்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். டென்சஸ்னால் காலங்கள். ஃபஸ்ட்டு ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்காலம். நிகழ்காலத்தில் உள்ள சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அன்றாடம் நடக்கிற நடவடிக்கைகளை பற்றி பேசுகிறது. ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் 3 விதமாக ஸ்ட்ரக்சர் ஆகும். அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா பாசிட்டிவாக பேசுகிறது. இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா கேள்விகளை கேட்குறது. சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை, ஃபார்மெட்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸாம்பிள்ஸோட விரிவாக பார்ப்போம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் எந்தெந்த சுச்சுவேஷன்ஸில் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்ஷன் விச் இஸ் ரெகுலர், ரியல் ஆர் நார்மல். ஒரு ஆக்ஷன் நடக்குது, அது ரெகுலராகவும் ரியலாகவும் நார்மலாக நடக்கக்கூடிய செயல். ஆல்வேஸ் இன் ஜென்ரலி ட்ரூத், எப்பொழுதுமே உண்மை என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். எக்ஸாம்பிளுக்கு சன் ரைஸ் இன் ஈஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஹேபிட்ஸ், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். டெய்லி சாயங்காலம் 4 மணிக்கு டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபேக்ட், இப்போ நடந்த ஒரு உண்மை சம்பவம். ரெகுலர் ஆக்ஷன் இன் த ப்ரெசன்ட் டைம் பீரியட், எப்போதுமே நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஒன் ஆக்ஷன் ஃபாலோஸ் அனதர், ஒரு ஆக்ஷனுக்காண்டி இன்னொரு ஆக்ஷன் அதை தொடர்ந்து செய்கிறோம். அந்த மாதிரி. ஃப்யூச்சர் மீனிங், ஒரு டைம் டேபிளோ ஒரு ப்ரோக்ராமோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், அதுக்கு இப்போ செயல்படுத்துகிறோம். ஓகேங்களா? வித் த ஃபாலோயிங் வெர்ப்ஸ், டு லவ், டு ஹேட், டு திங்க் அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னு சொன்னால் அதுவும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அதுக்கு ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ், அதனுடைய ஃபார்மேட். சப்ஜெக்ட்னா நம்மளுடைய நவுன். அதுக்கப்புறம் ப்ரோனவுனில் ஐவி, யூ, தே, ஹீ, ஷி, இட் அவங்களாம் வருவாங்க. இதை நம்ம 2 குரூப்பாக பிரிச்சுக்கிறோம் அந்த வெர்புக்காண்டி. ஃபஸ்ட்டு குரூப்பில் ஐ, வி, யூ, தே ப்ளூரல் நவுன், இவங்கள ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குரூப்பில் வச்சுக்கிறோம். ஹீ, ஷி, இட் சிங்குலர் நவுனை செகண்ட் செட் ஆஃப் குரூப்பில் வச்சுக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் வர வேர்ட்ஸ் சப்ஜெக்டில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய வெர்பை அப்படியே எழுதணும். செகண்ட் செட் ஆஃப் குரூப் சப்ஜெக்டில் வந்துச்சுன்னு சொன்னால் நம்மளுடைய வெர்புக்கு பக்கத்தில் எஸ் அல்லது இயர்ஸ் அல்லது ஐஎஸ் 3ல் எது பாசிபிளோ அதை சேர்த்து எழுதணும். இந்த வெர்போட எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சொன்னோம்ல, அதுக்கு 4 கேஸ் பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு வெர்ப் எண்டின், அந்த வெர்போட வார்த்தை சிஹெச், எஸ்ஹெச், எஸ்எஸ், எக்ஸ், இசட் இந்த மாதிரிலாம் முடிஞ்சிச்சுன்னு சொன்னால் நம்ம அந்த வெர்போட இஎஸ் சேர்த்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு கேட்ச், கேச்சர்ஸ் அந்த மாதிரி. அந்த வெர்போட வார்த்தை கடைசி எழுத்து ஒய் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஒய்யை எடுத்துகிட்டு ஐஇஎஸ் அப்படின்னு போடலாம். செகண்ட் கேஸ், எக்ஸாம்பிளுக்கு ஸ்டடி, ஒய்யை எடுத்துகிட்டு ஸ்டடீஸ் அப்படி போடுறோம்.
அதிலே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது, அது தேர்ட் கேஸ். அந்த ஒய் வர்றதுக்கு முதல் எழுத்தை பார்க்கணும். வவல் AEIOU இது வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம IES போட முடியாது, ஒய்யை எடுக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும், அந்த வெர்பை அப்படியே போட்டு எஸ் போடுறோம். எக்ஸாம்பிளுக்கு ப்ளே, அப்போ ப்ளேஸ் அப்படி எழுதுறோம். ஃபோர்த்து கேஸ், இந்த 3 கேஸ்லேயும் வராத எல்லா வார்த்தைகளையுமே நம்ம வெர்போட எஸ் சேர்த்து எழுதிடலாம். ரன், ரன்ஸ், டேக், டேக்ஸ், அந்த மாதிரி. எக்ஸாம்பிள் ஃபார் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். இதில் இருக்க வெர்பு லைக். ஐ லிவ் இன் பரமக்குடி. இதில் இருக்க வெர்பு லிவ். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் சப்ஜெக்டை பார்க்குறோம். மை ஃப்ரெண்ட்ஸ் ஐ, இது ரெண்டும் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குரூப்பில் உள்ள சப்ஜெக்ட். அதுக்கு வெர்பு என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஷீ பிளேஸ் வாலிபால் எவ்ரிடே. இதில் உள்ள வெர்பு ப்ளே. ராமு வாட்சஸ் டிவி அட் நைட் ஆன் சண்டே. இதில் உள்ள வெர்பு வாட்ச். சப்ஜெக்டை பாருங்கள், ஷீ, ராமு. இந்த 2 வார்த்தையும் செகண்ட் செட் ஆஃப் குரூப்பில் உள்ள சப்ஜெக்ட். இப்போ எஸ், இஎஸ், ஐஇஎஸ் சேர்த்து வெர்பை எழுதணும். ப்ளே, இது நம்ம பார்த்த தேர்டு கேஸ். ஒய்க்கு முன்னாடி வவல் வந்திருக்கு. அப்போ ப்ளேய ப்ளேஸ் அப்படின்னு மட்டும் தான் எழுத முடியும். வாட்ச் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஸ், CH வந்திருக்கு. அப்போ வாட்சர்ஸ் அப்படின்னு எழுதணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு டோன்ட் ஆர் டசன்ட் சேர்த்துக்கணும். அடுத்து வெர்பு, அதனோட ரெஸ்ட் ஆஃப் சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் சப்ஜெக்ட் குரூப் பார்த்தோம்னா ஐ, வி, யூ, தே, ப்ளூரல் நவுன். அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், டோன்ட்டு போடணும், ப்ளஸ் வெர்பை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். செகண்ட் செட் ஆஃப் குரூப் சப்ஜெக்ட் பாருங்கள், ஹீ, ஷீ, இட், சிங்குலர் நவுன். இதுக்கு டசன்ட் போட்டு வெர்பை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், ஐ டோன்ட் லைக் ஐஸ்கிரீம். இதில் ஐங்கிறது சப்ஜெக்ட், லைக்குங்கிறது வெர்பு. தே டோன்ட் ரைட் கிளியர்லி. இதில் சப்ஜெக்டு தே, வெர்பு ரைட். இந்த 2 எக்ஸாம்பிளும் ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குரூப்பில் வருது. அப்போ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதும் போது டோன்ட் சேர்த்துக்கணும், வெர்பை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ டசன்ட் நோ ராணி. ராணியே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரம்யா டசன்ட் ஸ்டடி ஹார்ட். இதில் சப்ஜெக்டு ஹீ, வெர்பு நோ. அடுத்ததில் சப்ஜெக்ட் ரம்யா, வெர்பு ஸ்டடி. இவங்க செகண்ட் செட் ஆஃப் குரூப்புக்கு வரும். அப்போ என்ன செய்யணும், சப்ஜெக்ட் பக்கத்தில் டசன்ட் அப்படின்னு சேர்த்துக்கிட்டு வெர்பை அப்படியே எழுதணும். ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இன்ட்ராகேட்டிவ்னா கொஷின் கேட்குது. டூ ஆர் டஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்,
அப்புறம் வெர்ப், அப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ். ஃபஸ்ட்டு குரூப் சப்ஜெக்ட் பார்த்தோம்னா ஐ, வி, யூ, தே அண்ட் ப்ளூரல் நவுன். இவங்க சப்ஜெக்டில் வந்தாங்கன்னு சொன்னால் நம்ம கொஷின் வேர்டுக்கு டூ போடணும். சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் வெர்பு சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். செகண்ட் செட் ஆஃப் குரூப் பார்த்தோம்னா ஹீ, ஷீ, இட் அண்ட் சிங்குலர் நவுன். இவங்களுக்கு கொஷின் கேட்குறதுக்கு டஸ் போடணும். சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வெர்பை சேஞ்ச் பண்ணாமல் எழுதணும். எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இன்ட்ராகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் லிவ் நியர் யூ. ரெண்டாவது, டு தே ட்ராவல் பை பஸ். இந்த ரெண்டுலேயுமே சப்ஜெக்ட் பார்த்தோம்னா யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் நவுன். ரெண்டாவதுல தே. ரெண்டுமே வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குரூப்பில் வருது. அப்போ டூ எழுதிக்கிறோம், சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம், இதனுடைய வெர்பை அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்து பாருங்கள், டஸ் சரண்யா ஈட் மீட்ஸ். டஸ் கி ப்ளே டென்னிஸ். இதில் சப்ஜெக்டு சரண்யா, ஹி. சரண்யாங்கிறது சிங்கிள் நவுன். இப்போ செகண்ட் செட் ஆஃப் குரூப்பில் இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் வருது. டஸ் அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கிறோம், சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம், அப்புறம் வெர்பை அப்படியே எழுதிக்கிறோம். ஈட், ப்ளே. கீவேர்ட்ஸ் ஃபார் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். எவ்ரி டே, எவ்ரி மந்த், எவ்ரி இயர், எவ்ரி வீக்கெண்ட், டேஸ் ஆஃப் த வீக்கில் ஆன் மண்டே, ஆன் சண்டே, அந்த மாதிரி. ஆல்வேஸ், சம்டைம், யூஸ்வலி, நெவர், ஃப்ரீக்வெண்ட்லி, ஆஃப்டன், இந்த மாதிரி சில வார்த்தைகளை வச்சு இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டேர்மு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோவில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அதை பற்றி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதை பற்றி, அதோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பற்றி தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.